இந்த இடம் மதுரவாயில் ரேஷன் கடை ஸ்டாப், மதுரவாயில் இபி ஆஃபீஸ் அருகில் ஒரு வணிக வளாகம் என்றே சொல்லலாம். அந்த இடத்தில் கார் ஷெட் இருக்குது. அதுக்கு பின்னாடி 2 பெரிய குடோன் இருக்குது. அந்த குடோனில் தீப்பற்றி எரிய ஆரம்பித்து கார் ஷெட்டு எரிய ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த முன்னாடி உள்ள கடைகள் ஃபுல்லாகவே எரிய ஆரம்பிச்சிருக்குது. இந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளைவுடு சுற்றி அடைச்சிட்டு மேலே வந்து இரும்பு ஷீட்டு போட்டிருக்கு, டோர் இரும்பு ஷீட்டு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து தீப்பற்றி எரிய ஆரம்பித்த உடனேயுமே அதை அணைக்க முடியலை. இந்த தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 5-5:30 மணிக்கு எரிய ஆரம்பிச்சிருக்குது. இது தீ அணைப்பு படையினருக்கு தெரிய ஆரம்பித்து அவங்க விரைந்து வந்து மொத்தம் ஒரு 5 லாரி தண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அதை தீ அணைக்க முடியலை. அதுக்கப்புறம் கார் குடோனில் உள்ள தீ அணைக்க பெரும்பாடு பட்டிருக்காங்க. அதனால் அதை வந்து உள்ளே போக முடியல, வர முடியல. அப்புறம் ஜேசிபி வச்சு அந்த ஷட்ரு சைடில் உள்ள இரும்பு தகடு ஃபுல்லாத்தையுமே ஜேசிபி வச்சு உடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் இது பண்ணி இப்போ ஒரு 8 மணி அளவில் தான் தீப்பற்றி எரியதை முழுவதும் அணைச்சிருக்கிறாங்க. தீப்பற்றி எரியும் போது அந்த முன்னாடி உள்ள கடைகளில் உள்ள பொருள்களை எல்லாம் பாத்திரத்தோட கடைக்காரங்க எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டாங்க. இருந்தாலும் பலத்த சேதம், பெரிய சேதம் அடைஞ்சிருக்குது. இது கடைக்காரங்க மத்தியில் பெரிய ஒரு பாதிப்பும் அந்த இடத்தில் உள்ள கடைக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பாதிப்பு. மீண்டும் அவர்கள் தொழிலை தொடங்குவது மிகப்பெரிய கடினமான சூழல். இருந்தாலும் தீயணைப்பு படையினர்கள் அதீத முயற்சி எடுத்து தீயை அணைத்ததற்கு மிகுந்த பாராட்டுகளும் நன்றிகளும். அன்புடன் எஸ்.